இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சமூக ஆர்வலர் பேச்சிமுத்து அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தற்போது அபிராமிக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த சாகுமுறை ஆயுள் தண்டனை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? சார், இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. நீதி இன்னும் சாகவில்லை என்பதற்கு ஒரு உதாரணமான தீர்ப்பு. சட்டத்தின் பிடியிலிருந்து இது போன்ற மனசாட்சி, மனிதாபிமானம் இல்லாதவர்கள், இதயம் இல்லாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமான தீர்ப்பு. இவர்கள் டிக்டாக் மூலமாக, செயலியின் மூலமாக பிரபலமானவர்கள். பிரியாணி என்று பிரபலமானவர்கள், பிரியாணி அபிராமி என்று பிரபலமானவர்கள். இவர்கள் கள்ள உறவின் காரணமாக தான் பெற்ற குழந்தையை கொன்ற கொடூரக்காரர்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு வரவேற்கக்கூடியது. இன்னும் இந்த மனிதாபிமானம் செத்துவிடவில்லை, நீதி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை கோடான கோடி மக்களில், சாமானியன்களில் ஒருவராக நானும் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், மெச்சுகிறேன். இதன் மூலமாக நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, மனசாட்சியின் பால் நடந்து கொள்ள வேண்டும். நெறி தவறி வாழ்கிற, அறநெறி தமிழன் வகுத்துள்ள அறநெறி தவறி வாழ்கிற, ஒழுக்கமற்று வாழ்கிற அனைவருக்கும் இது போன்ற தண்டனை கிடைக்கும். இவர்கள் கல்லஞ்சக்காரர்கள், கொடூரக்காரர்கள். இவர்கள் பெற்ற குழந்தையை கொல்ல துணிந்தவர்கள். அனைவருக்கும் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது போன்ற தவறுதலான உறவில் இருப்பவர்கள், சட்டத்திற்கு புறமான உறவுகளில் இருப்பவர்கள், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட திருமணம் தாண்டிய உறவில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தலான தீர்ப்பு. நாட்டு மக்கள் நல்லவர்கள், பண்பாளர்கள், அறிவாளிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை கோடான கோடி தமிழர்களில் நானும் ஒருவனாக இந்த தீர்ப்பை நான் ஏற்கிறேன். இவர்களுக்கு தூக்கு தண்டனை கூடுதலாக வழங்கி இருக்கலாம். பொதுவாக தூக்கு தண்டனையை நாம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும், இது போன்ற கொடூரக்கார பச்சிளம் குழந்தைகளை தான் பெற்றெடுத்த பாலர்களை கொன்ற இந்த கொடூரக்காரர்களுக்கு, கல்லஞ்சக்காரர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கலாம் என்பது என்னுடைய தீர்ப்பு, என்னுடைய கருத்து. இணைப்புக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார்.